ஜோ கிச்சனில் 4 delicious avocado smoothies எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட். ஸோ இது சுகர் போடாமல் நம்ம செய்கிறது தான் நல்லது. பட் ரொம்ப பிளாண்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் குடித்தா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை சேனல். டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் ஐக்கான். ஃபர்ஸ்ட் அவகேடோ கோவா ஸ்மூதி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கோவா, அவகேடோ, 1 கப் மில்க் எடுத்திருக்கேன். இந்த கோவா ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இதில் ஹாஃப் வரைக்கும் எடுத்தாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம இது கொஞ்சம் சீட்ஸ் நிறையா இருந்துச்சு அப்படின்னா சீட்ஸை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேலு அவகேடோவை இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணிவிட்டு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது கரெக்டு ஹாஃபாக பிரிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஸ்கூப் பண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த அவகேடோவையும் நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு நார்மல் மிக்ஸி ஜாரில் போட்டு தான் நம்ம பிளெண்ட் பண்ண போகிறேன். இப்போ இது கூட 1 கப் மில்க் ஆட் பண்ண போகிறேன். இப்போ 1 கப் மில்க் அதில் ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஸ்மூத் டெக்ஸ்சரோடு கிடைக்கும். கோல்டாக வேணும்னா கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நான் ஒரே ஒரு சர்விங்க்கு தான் நான் கொடுத்துருக்கேன். 2-3 பேத்துக்கு வேணும் அப்படின்னா இது அப்படியே நீங்கள் டபுள் ட்ரிபிள் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சம் கோவா பீசஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு குடித்தோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்தது அவகேடோ கோகோ ஸ்மூத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பிளெண்டரில் ஹாஃப் நல்ல பழுத்த அவகேடோ, அதுக்கப்புறமேலு 3 டேபிள் ஸ்பூன் க்ரீம், அப்புறம் 1 கப் மில்க், அதுக்கப்புறமேலு இது கூட ஒரு வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் கோகோ பவுடர். ரொம்ப கோகோ பவுடர் போட்டிங்கன்னா ரொம்ப பிட்டர் டேஸ்ட் வந்துடும். இந்த அளவுக்கு போதும். இதையும் பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமேலு கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் நம்மளுக்கு ஒரு சர்விங்க்கு கொடுத்துருக்கேன். நிறைய வேணும்னா டபுள் பண்ணிக்கோங்க. அடுத்தது அவகேடோ யோகர்ட் ஸ்மூத்தி. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அதே போல் ஹாஃப் அவகேடோ தான் எல்லாத்துக்குமே எடுத்திருக்கேன். ஹாஃப் அவகேடோ எடுத்துகிட்டு 3 டேபிள் ஸ்பூன் யோகர்ட், திக்கு கர்டு அது மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 டேபிள் ஸ்பூன் கேரட்டு துருவுனது. இது 1 டீஸ்பூன் நான் ஹனி சேர்த்துருக்கேன். ஏன்னா இது ஹனி எதுக்காக அப்படின்னா ஆப்ஷனல் தான். பட் கிட்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டுக்காக ஹனி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேண்டான்னா கூட விட்டுறலாம். அடுத்தது அவகேடோ சாக்கோ காஃபி ஸ்மூதி. இது ஒரு ஹாஃப் அவகேடோ, இதுக்கும் அப்படி தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபுல் க்ரீமில் போட்டு ஒரு காஃபி ஒரு கப்பு இதில் ஆட் பண்ணிவிட்டு டார்க் சாக்லேட் சிரப் அதையும் ஒரு 1 or 2 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணோம்னா இதே மாதிரி ஸ்மூதி நல்ல ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சரோடு கிடச்சிரும். ரொம்ப ரொம்ப இது டேஸ்ட்டாக இருந்தது. இதை எப்படி நம்ம சர்வ் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் டார்க் சாக்லேட் சிரப்பு இந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணோன்னா எல்லா இடத்துலையும் அப்படியே வழிஞ்ச மாதிரி இப்படி வரும். அது ஒரு டிசைன் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் நல்ல திக்காக நிற்கும் இந்த மாதிரி டிசைன். அப்புறமேல கொஞ்சம் தொடச்சிட்டு இதில் நம்ம அந்த அவகேடோ சாக்லேட் காஃபி ஸ்மூத்தியை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இது இருந்துச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.